Hi friends, welcome to சமையல் பாயிண்ட் அண்ட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி ரவை கிச்சடி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் நம்ம ஒரு 4 ஸ்பூன் நெய் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு முந்திரி சேர்த்துடலாம். ரெண்டும் பொரியட்டோன்னுட்டுன்னு ஒரு பச்சை மிளகாவை இப்போ சேர்த்துக்கலாம். மீதி பச்சை மிளகாவை நம்ம வெங்காயம் வதக்க சொல்ல சேர்த்துக்கலாம். நெய்யோடு சேர்த்து பச்சை மிளகாவை வதக்கணும்னா அவ்வளோ ருசியாக நல்லாயிருக்கும். இப்போ ரவையை சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். 3 ஆழாக்கு ரவையை இப்போ நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துடுங்க. 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துடுங்க. இப்போ எல்லாம் பொரியட்டோன்னுட்டுன்னு கருவேப்பிலை பச்சை மிளகாவை சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ வெஜிடபிள்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று சேர்த்து வதக்கிடலாம். இப்போ முதல்ல இஞ்சும் பூண்டும் பொடியாக அரிஞ்சு சேர்த்து வதக்கிடலாம். இப்போ நல்லா வதக்கிட்டோம். இப்போ உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி ரெண்டும் சேர்த்து வதக்கலாம். இப்போ வதக்கிட்டோம். இதிலே இப்போ பீன்ஸ் சேர்த்துடுங்க. இப்போ இது மூணுத்தையும் முதல்ல வதக்கிட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கேரட், குடமிளகா, தக்காளி சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ தூள் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்தோம்னாக்கா சீக்கிரம் கரையாது. அதனால் ரவை உப்புமாக்கு தூள் உப்பு சேர்த்துக்கணும்னா நல்லது. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துட்டோம். இப்போ இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெந்து வந்துடுச்சு. இப்போ இதுலேயே தண்ணியை சேர்த்துடலாம். தண்ணியை சேர்த்துட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு தேவையான்னு பார்த்து சேர்த்துக்கலாம். நான் காய் வதக்க சொல்லவே கத்திரிக்காயும் சேர்த்து வதக்கியிருக்கணும். நான் மறந்துட்டேன்றதுனால தனியாக வதக்கி சேர்க்குறேன். கத்திரிக்காய் சேர்த்து நீங்கள் ரவை கிச்சடி செஞ்சு பாருங்கள். அது அவ்வளோ ருசியாக நல்லாயிருக்கும். ஒரே ஒரு சின்ன கத்திரிக்காவாக சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ ரவையை கொட்டி கலந்துடலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்துட்டோம். இப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ரவை கிச்சடி நல்லா மலர்ந்து நல்லா வெந்து வந்துடுச்சு நம்மளுக்கு. நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லியை தூவி கலந்து நம்ம நிறுத்திடலாம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா.